ஆனா அவருக்கு ஒரு துரதிஷ்டம் நடந்தது என்ன கேட்டா, டூ படம் வந்து ரிலீஸ் ஆனது அவருக்கு துரதிஷ்டம் நினைக்கிறேன். டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன். கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு புது டைரக்டர் பண்ண படமாவே நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளவு மெச்சூரிட்டி லெவல் இருந்துச்சு. எங்கேயுமே ஜம்ப் தெரியல, எங்கேயுமே வந்து பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போறான்னு தெரியல. அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணி தான் படத்தை கொண்டு போயிருக்காரு. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கத்துல ரியோராஜ், வர்த்திகா ஜெயின், தாஃபி அபு இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் ராம் அண்ட் லீலா. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோ ரியோவுக்கு வந்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் 25 பெண்களை ரிஜெக்ட் பண்றதா சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா இவர் கிடைக்குமா, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. எந்த பொண்ணு வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த நிலைமைக்கு வந்துடுறாரு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு பொண்ணு செட் ஆகுது, அதை லவ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்னை வந்து காலையில எங்க கூப்பிட்டாலும் வருவேன் போவேன், 6 மணிக்கு மேல நான் வரமாட்டேன் அப்படி சொல்லுது. அப்புறம் வந்து ஏதோ ஒரு இதை கன்வின்ஸ் பண்ணுது அந்த பொண்ணு. சரின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குறாங்க. ஆனா கல்யாணத்தை வேணா காலையில வச்சுக்கலாம், ஆனா ரிசப்ஷன் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் வைக்கணும்னு சொல்றாங்க. 6 மணிக்கு மேல வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க நிக்கிறாங்க. அது என்ன ரகசியம்? 6 மணிக்கு மேல அப்படி என்னதான் அந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை? எப்படி எல்லாம் சமாளிக்கிறாரு? கல்யாணம் நடந்துச்சா? கல்யாணம் சுமூகமா நடந்துச்சா? 6 மணிக்கு மேல அந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் சந்திச்சு கல்யாணம் பண்ணாரியோ என்ன ஆனாது அப்படி சொல்றதாங்க இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோட கதை என்னமோ உண்மையிலேயே ரொம்ப நல்ல கதை. ஆனா என்ன அங்க தப்பு நடந்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி 12 ஜூன்ல வந்து டபுள் ஆக்குபென்சின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து உண்மையிலேயே எல்லாருடைய மனசுலயே வந்து ஒரு புது ஸ்கிரிப்டா இருக்கே, ஒரு நல்லா இருக்கே நாட்டு அப்படி சொல்லிட்டு நல்ல பாராட்டுகளை பெற்ற படம். ஒரு வித்தியாசமான ட்ரை தமிழ் சினிமால. யாரும் யோசிக்காததெல்லாம் யோசிச்சாங்க. அவர் அங்கேருந்து காப்பி அடிச்சாரா இங்கேருந்து காப்பி அடிச்சாரெல்லாம் தெரியாது. ஆனா அந்த படத்தை பொறுத்தவரை ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா பண்ணிருப்பாங்க. அதனால அந்த படம் வந்து ஓரளவு ஒரு நியாயமான ஒரு நல்ல படமாவே அமைஞ்சிச்சு. அந்த விஷயத்த இந்த 6 மணிக்கு மேல அந்த பொண்ணுக்கு இருக்கு பிரச்சனை. நைட்டு ஃபுல்லா ஆணா மாறிடுது, காலையில வந்து பெண்ணா மாறிடுது. இந்த பிரச்சனையை உள்ள ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் என்ன செய்யறது? நம்ம காதல் வந்து அவ்வளவு டீப்பா போயிடுச்சு. காதலுக்காடி எதையோ தியாகம் பண்ணலாம், இதை தியாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாரு. அதனால வர பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய கதை. எனக்கு என்னமோ அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம், அதாவது டபுள் ஆக்குபென்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சுன்னா இந்த படம் ஒரு அருமையான ஹிட் படம். அது எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள எல்லா அம்சமும் எல்லா எலமெண்ட்ஸும் வந்து இந்த படத்துல இருந்துச்சு. ஆனா டபுள் ஆக்குபென்சிங்கிற ஒரு படம் வந்ததுனால இந்த படம் வந்து ஒரு சலிப்பு தட்டுறது என்னமோ உண்மையே போச்சு. என்னடா அந்த கதையே எடுத்து வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு மனசுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையை தான் உண்டாக்குச்சு. ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா நோன் ஆர்டிஸ்டாவா இருக்க மாட்டாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நோன் ஆர்டிஸ்ட். எல்லாம் விஜய் டிவில இருந்து அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணவங்களா தூக்கி போட்டிருக்காங்க. அதனால வந்து பாக்குறதுக்கு எந்த சலிப்பும் தட்டாம அவங்களால எவ்வளவு பேலன்ஸ் பண்ணணுமோ அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஹீரோ ரியோனாவே ஒரு வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. டபுள் ஆக்குபென்சிங்கிற ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து அவருக்கு கதை கிடைச்சிருக்கும். செம்ம கதை மாடிச்சு அடிச்சு பிரிச்சு எடுத்து உரிச்சு பின்னிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அவர் வந்து பாவம் ரொம்ப ஆசையா இருந்திருப்பாரு இந்த படத்தோடைய ரிசல்ட்டுக்காண்டி. ஆனா என்னமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி டபுள் ஆக்குபென்சி மூவியை பார்த்த பின்னாடி உண்மையில உடஞ்சிருப்பாரு. அதையும் தாண்டி டைரக்டர் உடஞ்சிருப்பாரு. ஏன்னா நான் ஒரு டைரக்டரா நான் சொல்றேன், அந்த இடத்துல அவருடைய வழி எவ்வளவு தெரியுமா இருந்திருக்கும். இந்த படத்தை எதை நம்பி விடுறது சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே வந்துருச்சு, இந்த படத்தை எதை நம்பி விடுறது? கடவுளேன்னு சொல்லிட்டு இந்த படத்துல அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் மாத்தி அமைச்சு உண்மையிலே ரொம்ப பாவம். அந்த வேதனை பட்டாதான் தெரியும். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒருவேளை சொல்ல போனோம்னா அந்த ரிலீஸ் டேட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை டபுள் ஆக்குபென்சிக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உண்மையிலே ஒரு அருமையான ஹிட் படமா அமைஞ்சிருக்கும். அந்த முதல்ல டெபியூட்டன் டைரக்டர் படுற வேதனை இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கஷ்டமா போயிருந்திருக்கும். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ஒரு ஜென்யூனான ரிசல்ட்டை நான் கொடுத்தே ஆகணும், அது என்னவா இருந்தாலும். என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கதைக்குள்ளேயே வராம கதை அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தா கூட இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அந்த ட்விஸ்டை ஓபன் பண்றாங்க. வழக்கம் போல 6 மணிக்கு மேல இந்த பிரச்சனை சொல்லிட்டு ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அங்கதான் வந்து ஷாக் ஆகி படுக்கிறாரு. அதான் இன்ட்ரோல் பிளாக்கு. அது வர படம் வந்து ஸ்லோங்க, ரொம்ப ஸ்லோ. கொஞ்சம் நல்ல யங்கான ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. கதையை வேற மாதிரி இழுத்துருக்கலாம். ஸோ அதை செய்யாம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவு உட்கார வச்சு படத்துக்கு ஓரளவு நியாயம் தேடி கொடுத்துச்சு. படத்துக்கு வந்தவங்களுக்கு வந்து ஓரளவு திருப்திகரமா போற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. 6 மணிக்கு மேல ஆம்பளையா மாறுவாருங்கிற விஷயத்த வந்து ஒரு நியாயப்படுத்தி கூட ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்து படத்தை தப்பிக்க வச்சது செகண்ட் ஹாஃப் தான். படத்தோட ஹீரோயின் வர்த்திகா ஜெயின். சோ வந்து இந்த டபுள் ஆக்குபென்சில பிரச்சனையான பின்னாடியே சரி அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுல என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா, ஏலியன்ல இருந்து வந்த ஒரு குடும்பம்னு மாத்திட்டாங்க. அந்த ஏலியன் எப்படி இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஆனா இந்த பொண்ணு வர்த்திகா ஜெயின் இருக்குல்ல, அது வந்து யதார்த்தமா அமைஞ்சதா இல்ல வேணும்னே அவங்களை அமைச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. வர்த்திகா ஜெயினுடைய கண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏலியனோட கண்கள் மாதிரி இருக்கும்.
அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அந்த ஆர்டிஸ்டே செம்ம பியூட்டிஃபுல், சரியான ஆர்டிஸ்ட். நல்லா வந்து டைரக்டர் வந்து காஸ்டிங்ல மெனக்கெட்டிருக்காரு. அருமையான பொண்ணை எடுத்திருக்காரு. அந்த பொண்ணும் அதுக்கு கேரக்டர் வந்து அவ்வளவா ஒண்ணு பெரிய அடிச்சு நட்டிப்பு பட்டை கிளம்பி புழிஞ்சு எடுக்கிறவாலாம் ஒண்ணு இல்லை. அது சட்டிலா அதோடைய ரோலை பண்ணிருச்சு அந்த வர்த்திகா ஜெய். அடுத்து ரியோடைய தங்கச்சி ஒரு பொண்ணு வருது, தாஃபியா அபு. படத்துல ரியோவுக்கு ஒரு தங்கச்சி, அது ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கும் ரியோவுக்கும் உள்ள அண்ணன் தங்கச்சி பாண்டிங்க எப்படி எப்படிலாம் சண்டை, சீமிச சண்டை, அண்ணகிட்ட போய் நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்ற சீனு எல்லாத்துலயும் கிளாப்ஸ் வாங்கிச்சுங்க. அந்த பொண்ணு இவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான சீன் பண்ணிருக்குது. அந்த பொண்ணு தங்கச்சின்னா எல்லா பேருமே ஏத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தங்கச்சி ஒரு நைட்டி போட்டுதான் வரும், சுடிதார் போட்டுதான் வரும், ஒரு டிஷர்ட் போட்டுதான் வரும். அவ்வளவு அழகா பண்ணிச்சு அந்த தாஃபியா அபு. ரியலி அதோடைய கேரக்டருக்கு நல்ல டெடிகேஷன் பண்ணி நல்லாவே பண்ணிருக்கு அந்த பொண்ணு. சிறப்பான ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமால இருக்கு, அது எந்த சந்தேகமே இல்லை. அடுத்து அம்மாவா வர மாளவிகா அவினாஷ், ரொம்ப நாளாச்சு தியேட்டர் ஸ்கிரீன்ல பார்த்து. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா யாரு சேட்டர், அவருக்கு வந்து சரியா அவரை யூஸ் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி நடிப்புல அப்படி திண்டு பிச்சு எடுத்து போட்டுவாரு. அவரை வந்து சரியா யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அவருக்கு ஒரு கேரக்டரை வந்து ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து முனிஷ்காந்த், அதுக்கடுத்து மாகாபா ஆனந்த், எல்லாமே அவங்களுடைய ரோலை பூரா கரெக்டா பண்ணியிருந்தாங்க. மாகாபா ஆனந்துக்கு இன்னுமே நிறைய சீன்ஸ் எல்லாம் மெனக்கிட்டு இருக்கலாம், இன்னும் நிறைய காமெடி பண்ண விட்டுருக்கலாம். அந்த காமெடியில தான் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அடுத்து பொண்ணுக்கு அம்மாவா வந்து தீபா வெங்கட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களையும் ஸ்கிரீன்ல பார்த்தோம். ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. அவங்களோட கேரக்டருக்கும் அருமையா நடிச்சாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி கொடுக்கணும் அவங்க சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்கிரீன்ல வராட்டா கூட பிகைண்ட் த ஸ்கிரீன்ல அவ்வளோ ஆர்டிஸ்ட்க்கு வந்து டப்பிங் கொடுத்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்து இப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணணும், இப்படிதான் நம்ம வந்து இது கொடுக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் அங்கிட் மேனன், அவர் ஒரு புது வரவு தான். ஆனா இந்த படத்துல ஓரளவு போர் அடிக்காம அந்த பிஜிஎம்மையும் அந்த ரீரெக்கார்டிங்கையும் அந்த எஸ்எஃப்எக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு ஒருபடி மேலேயே போய் நல்லாவே வேலை செஞ்சிருக்காரு. அவர் மியூசிக்கை பொறுத்தவரை சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஒரு பாட்டு 2 பாட்டு வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரோன்னு தோணுச்சு. மற்றபடி அந்த படத்துல மியூசிக்கை பத்தி குறை சொல்றது ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாரு மியூசிக் டைரக்டர் அங்கித். அடுத்து சினிமாட்டோகிராஃபர் மல்லிகா அர்ஜுன், கலக்கிட்டாங்க, ரொம்ப பண்ணிட்டார். ஏன்னா எனக்கு வந்து நிறைய சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்துல சொல்றேன், இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளவுன்ற அவருக்கு தெரியும். அந்த பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை பூரா அழகா பண்ணியிருந்தார். சில சீன்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் புருஷன் முன்னாடி மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை ஜெயிக்க வைக்க சினிமாட்டோகிராஃபர் போராடினது அவருக்கு தெரியுது. ஏன்னா பட்ஜெட் வேற இல்லை, அவர் கேட்குற லைட்டிங்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் அந்த பட்ஜெட் இருந்த மாதிரி தான் தோணுது. ஆனாலும் அவருக்கு கொடுத்த சப்போர்ட்டை வச்சுட்டு ஒரு நல்ல படத்தை வந்து கையில கொடுத்துருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அதுலயும் அவரை எங்கேயுமே போட்ட விடலை. டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன், கண்டிப்பா நான் சொல்றேன், இது ஒரு புது டைரக்டர் பண்ண படமாவே நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளவு மெச்சூரிட்டி லெவல் இருந்துச்சு. எங்கேயுமே ஜம்ப் தெரில, எங்கேயுமே வந்து பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை இருக்குது எப்படி கொண்டு போகிறான்னு தெரில. அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணி தான் படத்தை கொண்டு போயிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு துரதிர்ஷ்டம் நடந்தது என்னன்னு கேட்டா, டூ படம் வந்து ரிலீஸ் ஆனது அவருடைய துரதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த டைரக்டர் பேசப்படக்கூடியவர் ஒருத்தர் வந்து கண்டிப்பா ஆவாரு. சார் வருத்தப்படாதீங்க சார், உங்களே நேர்லயே பார்த்து எனக்கு பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்பயே வந்து இந்த கதை எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நீங்க வருத்தப்படுறதுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்தை பொறுத்தவரை நீங்க என்ன எஃபர்ட் போடணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு உண்மையா இருந்திருக்கீங்க. அதுல வந்து உண்மையிலே பாராட்டுக்கள். படம் பார்த்த எல்லோருடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். இந்த படம் முழுக்க ஜென்சி கிட்ஸ்க்காகவும் 2K கிட்ஸ்க்காகவும் எடுத்த படம். நீங்க வந்து தாராளமா இந்த படத்தை உட்காந்து தியேட்டர்ல பார்க்கலாம். ரொம்ப அவங்களெல்லாம் மோசம் பண்ணாது. ஒரு காட்டு மொக்க படம்லாம் சொல்லுவாங்க சமயத்துல, அந்த மாதிரிலாம் ஒண்ணு கொடுக்கல. ஒரு நல்ல படம் தான். கதை தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜ். கதை தெரியாம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஆவரேஜ் படமா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இது அந்த படத்தோட விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போறதும் போகாததும் உங்களுடைய காலிலே விட்டுறேன். இது என்னோட தனிப்பட்ட விமர்சனம் தான். உங்களுடைய பார்வை வேறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்துல நீங்க வித்தியாசத்தை உணர்வீங்க. இந்த படத்துக்கு என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.1 கொடுத்தேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.